இந்த பத்சேபாள் அப்படிங்கிற இந்த சம்பவம் தாவீது ஏதோ வாலிப வயதுல செய்த தவறு கிடையாது. இன்னைக்கு நாம எல்லாம் குற்றம் சுமத்துறது என்ன அப்படின்னு சொன்னா, வாலிப வயதுல தான் பாவத்துல விழுந்துருவாங்க. இப்படிப்பட்ட விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, செக்ஷுவல் டிசையர் அவங்களுக்குள்ள இருக்கும், காம விகாரத்திற்குண்டான ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா நல்லா கவனிங்க, தாவீது பத்சேபாள் இடத்திலே விபச்சாரத்தின் ஆவியிலே விழுந்த போது தாவீதினுடைய வயது 50. இதுவரை 50 வருஷம் தேவனோடு பக்தி வைராக்கியம் பாராட்டின ஒருவன் ஒரு காரியத்துல சடனா என்ன பண்றான், விழுந்து போகிறான். நம்ம அதிகம் நினைக்கிற ஒரு விஷயம், நான் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பிள்ளை, தேவ வசனத்தை வாசிக்கிற ஒரு பிள்ளை, தேவ சத்தியத்தை கேட்கிற ஒரு பிள்ளை, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க, வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர், எனக்குள்ள ஒரு நல்ல சக்தி வந்துடும், பாவத்தை எதிர்த்து நின்றுவேன், பிசாசானவனை தும்சம் பண்ணிடுவேன், எந்த இடத்திலும் எனக்குள்ள பாவம் வராது அப்படின்னு நினைக்கிற பல பேர் உண்டு. சகோதர சகோதரியை, இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எந்த நேரத்திலும் எப்பொழுதும் யார் வேண்டுமானாலும் பாவத்திலே விழலாம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் பாவம் என்பது இயற்கையாக, நேச்சுரலாக நம்முடைய இருதயத்திலே வேரூன்றி இருக்கிறது.